கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகம புஸ்தகம் என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று இஸ்ரவேலின் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சொல்வதை நாம் கவனிக்கிறோம். ஒரு பெண்மணி எப்பொழுதும் வேதம் வாசித்துக் கொண்டும் ஜெபம் செய்து கொண்டும் சபைகளில் நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொண்டும் தான் நேரங்களை அவர்கள் செலவிடுவார்கள். ஆனால் அவர் எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து சலிப்புடனேயே பேசுவார். கர்த்தர் அவருக்கு எதையும் செய்யவில்லை என்றும் தன்னுடைய பக்தி ஆர்வங்களுக்கு பலன் தரவில்லை என்றும் முறுமுறுத்து கொண்டுதான் பேசுவார். கிறிஸ்தவ பக்தி உங்களுக்கு ஒரு நன்மையும் தராது என்று சாத்தான் ஜனங்களிடம் பொய் சொல்வதற்கு இந்த பெண்மணியை வல்லமையாய் உபயோகிக்கின்றான் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இவருடைய பக்தி அனுபவங்கள் கர்த்தர் நல்லது செய்கின்றவர் என்ற சாட்சியை ஏற்படுத்தவில்லை. இயேசு பக்தியால் எந்த பலனும் இல்லை என்பதை இவர்களிடம் காண முடிகின்ற ஒரு சாட்சி. சிலரை நாம் பக்தியுள்ளவர்களாக பார்க்கின்றோம். ஆனால் ஒருபோதும் அவர்கள் சந்தோஷமானவர்களாக அவர்களை பார்க்க முடிவதில்லை. சிலரை நல்ல ஜெப வீரர்களாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒருபோதும் மன நிறைவுள்ளவர்களாக அவர்களை பார்க்க முடியவில்லை. இதற்கு முதல் காரணம் ஒரு பரிசுத்தமான இருதயம் இல்லாததுதான் உண்மை. உண்மையான மாற்றம், மனமாற்றம் காணாமலும் உண்மையான தேவ ஆவியின் ஐக்கியம் இல்லாமலும் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் பயனில்லை. அவர்கள் தேவ நன்மைகளை பெற முடியாது. இரண்டாவது காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தினால் தனிப்பட்ட நன்மையை பெறாதவர்களாக அவருக்கு மனதார நன்றி கூற வாழ இயலாது. உண்மையான மனம் திரும்புதலை கண்டவர்கள் தங்களுக்குள் தேவ ஐக்கியத்தையும் தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் அடையாளம் கண்டவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் மனம் சலிக்கவோ முறுமுறுக்கவோ அவர்களால் முடியாது. அவர்கள் சரீரப்பிரமான உலக நன்மைகளை கிடைக்காத வேளையிலும் சலித்து போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் தேவ அன்பையும் தேவ நம்பிக்கையும் அனுபவித்திருப்பதால் அவர்கள் கர்த்தரை தங்களுக்கு எதையும் செய்யாதவராக அவர்கள் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டார்கள். வெளிப்பிரகாரமான நன்மைகளை பெறுவதையே இயேசுவின் ஆசீர்வாதம் என எண்ணுகின்றவர்கள் எத்தனை நன்மைகளை கண்டடைந்தாலும் சலிப்பதற்கும் முறுமுறுப்பதற்கும் ஆளாகவே செய்வார்கள். ஏற்கனவே எத்தனை நன்மைகள் பெற்றிருந்தாலும் அடுத்தது ஒரு நன்மை கிடைக்காமல் போனால் அவர்கள் சோர்ந்து போவார்கள், சலித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில பக்தியாயிருந்தால் தேவன் எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்பது
தவறான ஒரு கண்ணோட்டம். ஏனென்றால், தேவன் பக்திய பார்த்தால்ல, தேவாலயத்துக்கு நீங்க போறத பார்த்தால்ல, ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள்வதை பார்த்தால்ல, இல்ல ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை கொடுப்பது பார்த்தால்ல, இல்ல ஊழியங்களுக்கு நீங்கள் செய்வது பார்த்தால்ல, முதலாவது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். இஸ்ரவேலின் ஜனங்கள் இப்ப வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்தரத்துல வர வழி. ஏன்? பார்வோனுக்கு முன்னாடி தேவன் 10 அற்புதங்களை செய்யலையா? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காணச் செய்யவில்லையா? அப்படி அற்புதங்களை கண்ட இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் இப்ப சலித்துக் கொள்கிறார்கள்? இவர்கள் எப்பொழுதுமே அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்கள். தினசரி அற்புதம். நினைச்ச உடனே கிடைச்சிடணும். ஜெபிச்ச உடனே கிடைச்சிடணும். கேட்ட உடனே கொடுத்துடணும். தேவன் சமூகத்துல வந்தாலே தேவன் கொடுத்துருவார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். இது தவறானது. தேவன் செய்தவர்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்லணும். தேவன் எனக்கு ஒன்றை செய்திருந்தால் அதை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. அந்த மனுஷன் மறந்துடுறான். அதான் இதுல உள்ள விஷயம். எத்தனையோ அற்புதங்களை செய்து வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்தாச்சு. ஆனா இன்னும் அவனுக்குள்ள முறுமுறுப்பு, சலிப்பு. என்ன சொல்றாங்க? சபையார் எல்லாரும் மோசே ஆரோனை நோக்கி சொல்ற ஒரு வார்த்தை, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். இது என்ன வார்த்தை? தேவன் வனாந்தரத்துல சாவறதுக்காக கொண்டு வந்தாரு. சாவனதான் பார்வோனுக்கு மத்தியில எகிப்திலே செத்துருக்கலாமே. நம்மையும் அப்படிதான். இவ்வளவு தூரத்துக்கு தாயின் கருவில இருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. எத்தனையோ பிள்ளைகளை பெத்தாச்சு. பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு. பிள்ளைகளுக்கு நலமானதை செஞ்சாச்சு. ஆனாலும் சலிப்பு தன்மை. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? இதே எதிர்பார்ப்பு தான் அவங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு. தேவன் எப்போதுமே அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தான். அவர் நம்மை வழிநடத்துகிறவர் தான். அவர் நம்ம எப்படி எப்படி நடத்த சித்தமா இருக்கிறாரோ அப்படி எப்படி நாம் விட்டு கொடுத்து அவரை சார்ந்து வாழ்வதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் ஒரு நன்மைக்காகவே நம்மை நடத்துகிறார். அவங்களுக்கு தேவ சித்தம் தெரியல. உண்மையான மனம் திரும்புதலே இல்லை. அதாவது அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எவ்வளவுதான் தேவாலயத்துக்கு போனாலும் எவ்வளவுதான் கர்த்தரை தேடினாலும் சலிப்பு. ஆண்டவர் தேடி என்னத்தை கண்டேன்? எனக்கு ஆண்டவர் இதை செய்யலையே, அதை செய்யலையே. நாம கேட்ட உடனே அவர் செய்யறதுக்கு நமக்கு அவர் கடங்காரன் இல்லை. நாம தான் அவருக்கு கடங்காரனா இருக்கிறோம். நம்மளோட உண்மையான மனம் திரும்பல் இருக்காது. உண்மையான பரிசுத்த வாழ்க்கை இருக்காது. உண்மையை பேச மாட்டோம். உத்தமமான வாழ்க்கை இருக்காது. நம்மகிட்ட அநேக அசுத்தங்கள் இருக்கும். ஆனாலும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி, அவர் தயவாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கையில சலிப்பு தன்மைக்கு இடம் கூடாதீர்கள். அப்படின்னா நீங்க சரியாக தேவனை அறியல. செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சபையில சாட்சிலாம் சொல்லியிருப்பீங்க. அதை செய்தாரு, இதை செய்தாரு, நான் கேட்டோன்னு செஞ்சாரு, இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில சலிப்பு தன்மை. இதைத்தான் யார் செய்தா? இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இன்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்யறாங்க. எல்லாம் கவனிச்சீங்கன்னா யாத்திராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் நடத்தினதை வாசிக்கும் போது வித்தியாசம். 15 அவர்கள் கர்த்தர் எங்களுக்கு வெற்றி சிறக்க செய்தார் அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பாடல் ஆடலோட பயங்கரமா ஆடினாங்க, பாடினாங்க. ஆனா நீங்க 15 கடைசியில வாசிக்கும் போது அங்க அவர்களுக்குள்ள தேவன் மேல் விசுவாசம் இல்லை, முறுமுறுத்தார்கள். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில கிறிஸ்தவ மார்க்கத்துல போயிட்டு இருக்குது. தேவன் சந்தோஷம் தருகிறவர் என்று நம்பணும். அந்த சந்தோஷத்தை உங்களிடம் பிறர் காண செய்ய வேண்டும். முதல்ல தேவன் எனக்கு சந்தோஷத்தை தருகிறவர், தந்திருக்கிறார்.
என்பதை பிறருக்கு காண்பிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பும் சலிப்புத்தன்மையும் தான் இருக்குது. பிரியமானவர்களே, அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த தேவனை நாம் சலித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர்தான் நம்மளை படைத்தார். இந்த பூமிக்கு கொண்டு வந்து அவர்தான். அவர்தான் நமக்கு இதுவரைக்கும் வளரவும், பாதுகாக்கவும், பராமரிக்கவும், அடைக்கலமா இருந்து நடத்தவும் அவர்தான் எல்லாம் செய்தார். நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக சலித்துக் கொள்ளாதீர்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொள்ளாதீர்கள். தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அதனால எந்த விஷயத்திலும் சலித்து போகாதீர்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நன்மை செய்கிறவர். இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இனி அவர் செய்வார். இந்த விசுவாசத்தோட நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.